சங்கீதம் 41 இது தாவீது எழுதின சங்கீதம். சங்கீதங்களில் நிறைய சங்கீதங்கள் தாவீது எழுதினது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சங்கீதங்கள் தாவீது எழுதாதது. சங்கீதம்னாலே தாவீது எழுதுனதுன்னு அர்த்தம் கிடையாது. தாவீது எழுதாத நிறையா சங்கீதங்கள் இருக்குது. அதில் 50க்கும் மேலே இருக்குது. 91ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸாக தெரியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கணும் சர்வ வல்லவருடைய நிறைய பாஸ்டர்ஸே சொல்லுவாங்க. தாவீது எழுதின 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் உன்னதமானவரின்வாங்க. ஆனால் 91ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதுனது மோசே எழுதின சங்கீதம். தாவீது எழுதலை அது. அதனால் இந்த பைபிள் காலேஜ் படித்தா தான் இதெல்லாம் வழங்கும். இதெல்லாம் நாங்கள் பிரித்து படிப்போம். மோசே எத்தனை சங்கீதம் எழுதினார், தாவீது எத்தனை எழுதினார், சாலமோன் எத்தனை சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு, ஆசாப் எத்தனை எழுதியிருக்கிறாரு, இதெல்லாம் பிரித்து படிப்போம். எதுக்கு சொல்ல வரேன் கவனிங்க. இது தாவீது எழுதின சங்கீதம். ஒரு சங்கீதத்தை படிக்கும்போது அல்லது ஒரு வசனத்தை படிக்கும்போது அதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கணும். இப்படி புலம்புறாரு, என்ன மாதிரி புலம்புல படிச்சிங்களா? எப்படி இப்போ படித்தாலே நம்ம லைஃப் அப்படி ஒத்து போகிற மாதிரியே இருக்குதுல்ல. புலம்புறாரு, என்ன மாதிரி பின்னணி இருந்தால் இப்படி ஒரு புலம்பல் வரும் யோசித்து பார்க்குறீங்களா? சில சமயம் நம்ம புலம்புறதெல்லாம் கேட்டோம்னா, புலம்புறத கேட்டால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் என்ன அனுபவம் இருந்திருந்தா, அந்த மோசமான அனுபவம் இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய புலம்பல் வரும்ன்ற ஒரு பின்னணி ஒன்று இருக்குல்ல. அந்த பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 41 பின்னணி, இவருக்கு அப்சலோம்னு ஒரு பிள்ளை இருக்கிறாரு, மகன். இந்த மகன் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு அப்பாவுக்கு விரோதமாகவே இஸ்ரவேலில் ராஜாவாக பார்க்குறான். யார்? தாவீதுக்கு விரோதமாகவே ராஜாவாக பார்க்குறான். அப்சலோம் கூப்பிட்டுக்கிற ஆளெல்லாம் யாருன்னா தாவீது கூட இருந்த ஆட்கள். அந்த கட்சியில் இருக்கிற ஆட்கள் கொஞ்ச நாள் கூட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களே ஒரு 10 பேரை சேர்த்துட்டு போயிட்டு என்ன செய்கிறாங்க, தனி கட்சின்றாங்க இல்லை. அந்த மாதிரி அப்சலோமு தாவீது கூட இருந்த, பாருங்க, சின்ன பிள்ளையா இருந்து வளர்ந்தவன் இல்லை, குழந்தையா இருந்து குழந்தைய பெற்றெடுத்து வளர்ந்த ஆள். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, என்னோடு சேர்ந்து அப்பம் புசித்தவனே எனக்கு விரோதமாக தன் குதிங்காலை தூக்கினான்னு சொல்கிறாரு. பாருங்க, அதெல்லாம் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, இப்படிதான் என் பிள்ளையே எனக்கு விரோதமாக ஒரு ராஜ்யபாரத்தை உண்டு பண்ணுறதுக்கு, சொல்லப்போனால் அப்பாவுக்கு அடுத்து யார் தான் ராஜ்யபாரத்துக்கு வரப்போறா? அப்சலோம் தான் வரப்போகிறான், பிள்ளை தான் வரப்போகிறான். ஆனால் தாவீது எப்படிப்பட்ட ஆள்னா, தாவீது ஒழுக்கமுள்ள ஆள், கடவுளுக்கு பயந்த ஆள். அதனால தாவீதுக்கு பிள்ளை தான் வரணும்னு இல்லை, கடவுளுக்கு சித்தமான நபர்கள் தான் ராஜ்யபாரத்தில் வரணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு. அதனால தான் ஆண்டவர் அப்சலோமை தெரிந்து கொள்ளாமல் தாவீதுக்கு அப்புறம் சாலமோனை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? சாலமோன் யார்? தாவீதுனுடைய பிள்ளை தான். சாலமோன் பத்சேபாளுக்கு பிறந்த பிள்ளை. இந்த அப்சலோம் மூத்த மனைவிக்கு பிறந்த பிள்ளை இல்லையா? அப்சலோமுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நம்ம அடுத்து ராஜ்யபாரத்துக்கு வரமாட்டோம், சாலமோனுக்கு தான் கொடுப்பாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு போய் எப்ரோனில் போய் தனக்குன்னு ஒரு ராஜ்யபாரத்தை நிலைநாட்டினது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறான்னா தாவீதை கொலை பண்ணணுன்ட்டு வர்றான். இந்த மாதிரி கதை கேட்டுருக்கிறீங்களா? அப்பாவே கொலை பண்ணுன்ற பிள்ளை எழும்புறது. தாவீதை கொலை பண்ணணுன்னு வரான். ஒரு காலத்தில் தாவீது வாழ்க்கையெல்லாம் ஓடுறது தான் வாழ்க்கையை, ஒளிஞ்சு ஓடுறது தான் வாழ்க்கையாகவே இருந்தது. ஒரு காலத்தில் சவுல் தாவீதை கொலை பண்ணுறதுக்காக அவன் தீர்மானித்து வர்றான். இவன் போய் கோகையில் ஒளிகிறான், எங்கெங்கேயோ ஒளிகிறான். பின்னால் பார்த்தீங்கன்னா அவன் யார்? மகனே கொலை பண்ணுறதுக்கு எழும்புறான் அப்சலோமு. இவன் போய் ஓடி ஒளிகிறான். வேதனைன்னா வேதனை. சில சமயங்களில் பாருங்கள், பைபிள் வாசிக்கும் போது நான் ரொம்ப நிறைய பாசிட்டிவாக பேசுவோம் இல்லை, வானத்திலிருந்து குதிச்சவங்க மாதிரி பேசுவோம். ஆனால் சில வசனங்களை படிக்கும்போது, அந்த பின்னணியை படிக்கும்போது சில மன வேதனைகள் வெளியில் சொல்லவே முடியாது. உள்ள குமுறல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை, ஏமாற்றங்கள், தோல்விகள், சில அனுபவங்களை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி அனுபவங்கள் உள்ளே இருக்கும். தாவீதுக்கு கிடைச்ச வாய்ப்பான நேரத்தில் எல்லாம் அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? இதெல்லாம் பாட்டு, சங்கீதங்கள்லாம் பாட்டு. சங்கீதம்னாலே என்னது? பாட்டு. நல்லா இசைக்கருவி வாசிக்கிறாள், அப்படியே ஆண்டவர்கிட்ட அழுது பாடுறது. ஆண்டவரே, என் நிலைமை இது, நீர் உணர்வீராக. தாவீதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாட்டு பாடி கண்ணீர் வடித்து ஒரு சங்கீதத்தில் சொல்கிறாரு, என் தலையணையெல்லாம் நனைந்து போனது.
என்னை ஆற்ற தேற்ற யாருமே இல்லை. என்னை விசாரிக்க, என்னை உணர, என் வேதனைகளை புரிந்து கொள்ள, என் பாரத்தெல்லாம் எங்கே இறக்கி வைக்கன்னு தெரில. சில சமயங்களில் பாருங்கள், இது இப்படி எல்லாம் பேசும்போது கப்பன்னு நம்ம மனசு அப்படி உப்பி போயிடும். அவ்வளோ மோசமான சூழ்நிலையெல்லாம் இருக்கும்ல. பின்னால் திரும்பி பார்த்தா, ஆஹா இவ்வளோ பெரிய மலைகளையும் குன்றுகளையுமா நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கும் இல்லையா? தாவீதுகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்னென்னா, இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் பாட்டு பாடி ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சிடுறார். எல்லா கண்ணீரையும் இறக்கி வச்சிடறார், எல்லா கவலையும் இறக்கி வச்சிடறார். அவருக்கு ஆரம்பத்துலேருந்து அதுதான். ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போதெல்லாம் பாட்டு பாடுவார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நம்பிக்கையெல்லாம் பாடுவார். சில சமயங்களில் உணர்ச்சி பொங்கிருச்சுன்னா, ஆண்டவரே இவனே எப்படி இருக்கிறானே, அவனே எப்படி இருக்கிறானே, என் சத்துரு என்னை சுற்றி இருக்கிறாங்களே. அவர் சொல்கிறாரு, நான் சாகணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆண்டவரே. இந்த வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா சாகணும்னு கர்த்தர் அவர் சொல்கிறாரு, தாவீது, நான் எப்பொழுது சாவேன் என்று அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். எப்போ சாவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்போ அழிவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், சத்துருக்கள்லாம் நமக்கு என்ன நடக்கும்னு காத்துட்டு இருக்காங்கல்ல, அது நடக்கவே நடக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அழுதுகிட்டாவது உட்காந்துருப்போம், சண்டை போட்டுக்கிட்டே உட்காந்துருப்போம், ஆனால் சத்துரு நினைக்கிறது மட்டும் நடக்காது. கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் எப்படி பார்க்குறாரு பாருங்க. நமக்கு 1008 அனுபவம் இருக்கட்டும், நல்ல அனுபவம், மோசமான அனுபவம் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் சத்துரு நினைக்கிறது மட்டும் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அவன் சொல்கிறான் பாருங்க, சில சமயங்கள் இப்படிலாம் நடக்கும்போது, மோசமான அனுபவங்கள் வரும்போது நமக்கே நம்ம மேலே ஒரு டவுட் வந்துடும். நம்ம ரொம்ப கெட்டவங்களாக இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வரும். அதையும் சொல்லிடுறான், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களையும் என்னையும் தாவீதையும் உயிரோட காத்ததுக்கு ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? சத்துருக்களுக்கு கண்களுக்கு முன்பாக வெட்கப்பட வைக்கணும். சத்துருவின் கண்கள் வெட்கப்படணும். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை அமர்த்தணும். இதுதான் தாவீதே சொன்ன வார்த்தை. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி எண்ணெயினால் என் தலை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது சில சமயங்களில் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணிடுறாரு? ஆண்டவர் அந்த சத்துருவை அழிச்சு போடுன்றாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா உன்னையும் அழிக்க மாட்டேன், அவனையும் அழிக்க மாட்டேன். ஏன்னா உன்னை அபிஷேகம் பண்ணுகிறத அவன் பார்க்கணும், அதுக்கு அவன் உயிரோடு இருக்கணும். கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. அவன் உயிரோடு இருக்கணும். அவன் இருந்தால் தானே உன்னை எவ்வளோ உயர்த்துறன்னு தெரியும். நீ அவன் அழிஞ்சு போகணும்னு நினச்சானா எப்படி நீ உயர்றது அவனுக்கு தெரியும். ஒரு நம்முடைய சத்துருக்களுக்கு கர்த்தர் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை என்ன சொல்லுங்க பார்ப்போம்? நம்மை அவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்துவது. ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? சத்துருக்கு கர்த்தர் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை என்னது? அவனை உயிரோட வச்சு அவன் நினைப்பான், நான் உயிரோடு இருக்கேன். நீ உயிரோடு இருக்கணும் ராஜா. நீ உயிரோட உன்னை உட்கார வச்சு கர்த்தர் யாரெல்லாம் மோசமாக நீ பார்த்தியோ, ஏளனமாக பார்த்தியோ, யாரெல்லாம் என் பிள்ளைகளை ஒன்றுமில்லாத ஆளுன்னு பார்த்தியோ, அவங்கள நான் உயர்த்தி காமிக்கிறேன். அதுதான் வசனம் சொல்லுது, துன்மார்க்கர் தன் பற்களை கடித்து கொண்டு கரைந்து போவார்கள். யாரை பார்த்து? நீதிமான்களை பார்த்து. எப்படி கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. அதுதான் கர்த்தர் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. தலையில் கை சொல்லுங்க, என்னை கர்த்தர் உயர்த்தி சத்துருக்களுடைய கண்களில் என்ன சொல்வார்? ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்துவான். ஆமாம், அவங்க அப்படி பூத்து போவாங்க. இந்த குடும்பமா இவங்களா இப்படி இருக்காங்க, இவங்களா மேலே வராங்க, இவங்களா நான் அவன் ஒண்ணுமில்லாம போவான்னு நினைச்சனே, அவன் செத்து போவான்னு நினைச்சனே, அவன் அழிஞ்சு போவான்னு நினைச்சான், அவன் பேரே இல்லாம போயிடும் நினைச்சனே. ஹலோ, அவன் பேரே இல்லாம போயிடும் நினைச்சனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை பார்க்க வந்தவர்கள் எல்லாம் வஞ்சனையாய் பேசுகிறார்கள். தாவீது அனுபவம் பாருங்க. என்னை பார்க்க வரவன்லாம் நல்ல இருதயத்தோட வரமாட்டேன்றான். எல்லாம் வஞ்சனை உள்ள இருதயம், கசப்பு உள்ள இருதயம், பொறாமையின் இருதயம். என்னை பார்க்க வர்றவன் அவனுக்குன்னு ஒரு இன்டென்ஷனோட வரான், ஏமாத்தனோட வரான். சொல்லுங்க, ஏமாத்தனே வரான். உங்கள் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் இருக்குதா? யோசித்து பாருங்க. ஏமாத்தனே வரான். அடுத்த வசனம் சொல்லுது, தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேர்த்துக்கிட்டு வரான். சேர்த்துக்கிட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு தெருவில் போய் என்னை தப்பு தப்பாக பேசுகிறான்றான். தாவீது தெருவில் போய் என்ன மோசமாக தூற்றுகிறான். இந்த மாதிரி அனுபவம் பாருங்கள்.
இங்கே நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க, அங்கே போய் தூற்றி விடுகிறார்கள். யார் இதெல்லாம்? இது யார்? ரொம்ப மூணாவது மனுஷன்லாம் கிடையாது. இவங்க யார்? கூட இருக்கிற பையன். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள பிரச்சனை. அப்பனோட பிள்ளையோட சேர்ந்துக்கிட்டு சிலர் பண்ணுற சேஷ்டைகள் இதெல்லாம். தாவீது என்ன மெச்சூரிட்டி, எல்லாத்தையும் தாங்கிக்கிறார். சொல்லுங்கள், எல்லாத்தையும் தாங்கிக்கணும். சில காரியங்களை தாங்கிக்கணும். கொஞ்ச நாள் தாங்கிக்கிங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஜெயம் நம்மளுடையது. அப்சலோம் எப்படி செத்தான் தெரியுமா? செத்தே போனான் அப்சலோம். கதையை சொல்லி முடிக்கிறேன், எப்படி செத்தான்றது சொல்கிறேன், அப்புறம் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம் இது. அப்புறம் அவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? சத்துரு என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து. சொல்லுங்கள், முணுமுணுத்து. இந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள், பைபிளில் தான் இருக்குது. முணுமுணுக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல குடும்பமாக, இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாதவங்க. முணுமுணுக்கிறான். ஏகமாக எல்லாரும் முணுமுணுக்கிறாங்களாம். முணுமுணுத்து எனக்கு விரோதமாக இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீராத வியாதி அவனை பிடித்தது. அவன் மேலே ஒரு தீராத வியாதி இருக்குது. சாபம் பிடிச்சாள், படுக்கையில் கிடக்கிறான். அவன் இனிமேல் எழுந்திருக்கவே கூடாதுன்றாங்களாம். என்ன மாதிரி நமக்கெல்லாம் கூட இந்த மாதிரி அனுபவம் இருக்காது. அவ்வளோ மோசமான அனுபவத்தை தாவீது பெறுகிறார். அடுத்த வசனம் சொல்லி, என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவன், நான் நம்பினவன், நான் நம்புற ஆள், என் அப்பம் புசித்தவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். என்னை அழிச்சு போகணுன்னு பார்க்கலாம். சில சமயம் நான்லாம் இப்படி யோசித்து பார்க்கும்போது, நம்ம யாரெல்லாம் நம்புகிறோமோ அவங்களெல்லாம் துரோகம் பண்ணும்போது, நம்பினவர்கள்லாம் ஏமாற்றும் போது அந்த பெயின் இருக்குது பாருங்கள். அதுதான் தாவீதினுடைய ரொம்ப உச்சகட்ட பெயின். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நான் நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. அப்படியே சொல்லி வராரு. சொல்லிட்டு கடைசி வசனம் தான் இந்த வசனத்தினுடைய, இந்த அதிகாரத்தினுடைய திறவுகோள் வசனம். கடைசி வசனம் என்ன வசனம்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். இதான் திறவுகோள் வசனம். என்ன வசனம்? எல்லாம் வாசிப்போமா? கடைசி வசனத்தை எல்லாம் வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? இவ்வளவு சொல்லி வந்தார் பாருங்க. மோசமாக நடந்துச்சு, மோசமான அனுபவம், கெட்ட அனுபவம், கெட்ட மக்கள், பொல்லாங்கு நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறாங்க, கூட இருக்கிறவங்களே எனக்கு நல்லது நினைக்க மாட்டேன்றாங்க, நான் வாழ்க்கையில் முன்னேறுவேனான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு திறவுகோள் வசனத்தை அங்கே தான் வைக்கிறார். என்ன வசனம்? ஆண்டவரே, இவ்வளவு இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். எல்லாம் மோசமாக தான் நடக்குது, ஆனால் நீர் அனாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் மோசமாக நடந்தாலும் என் இருதயத்தின் நம்பிக்கையை நான் உன் மேலே வைக்கிறேன். என் இருதயத்தின் நம்பிக்கையை நான் உன் மேலே வைக்க முடியும். என் காதே கேட்குது, முணுமுணுக்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, ஏகமாக பேசுகிறாங்க, இவன் இருக்கக்கூடாது, இவன் சாகணும், அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க. சத்துருக்கள் என்னை சுற்றி இருக்கிறாங்க, எப்படா நான் சாவேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாவீது சொல்கிறாரு, இதெல்லாம் என் காதில் கேட்குறேன், கண்ணால் பார்க்குறேன். என்கிட்ட பேசுகிறவங்கெல்லாம் வஞ்சகமாக பேசுகிறாங்க, ஏமாற்றமாக பேசுகிறாங்க, உள்ள வஞ்சனை வச்சிருக்கிறாங்க, உள்ள நல்ல இருதயம் இல்லை. தாவீது சொல்கிறாரு, இப்படி பேசுகிறாங்க ஆண்டவரே, எல்லாம் எனக்கு தெரியுது. சில சமயம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? சில நம்மகிட்ட வரும்போதே தெரியும்ல, இவங்க இதுக்கு தான் வராங்க, அதுக்கு தான் வராங்க. நம்மளை ட்ரீட் பண்ணுற விதத்திலே தெரியும்ல, அவங்க எப்படி நம்மள்கிட்ட பேசுகிறாங்க, நடந்துக்கிறாங்கன்னு. இவ்வளோ மோசமான அனுபவங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறார், ஆண்டவரே நீர் சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். நல்லா யோசித்து பாருங்கள். எல்லாம் நல்லா இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுற ஜெபத்துக்கும், மோசமாக இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுற ஜெபத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது, பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ உங்களுடைய உண்மையான இருதயம் பேசும். இந்த கெத்சமனேன்ற வார்த்தை வருது இல்லை பைபிளில், கெத்சமனே தோட்டத்தில் தான் போய் இயேசு வேர்வை ரத்தமாக சிந்தி அந்த இடத்துல ஜெபம் பண்ணார்ல, மன வியாகுலப்பட்டார்னு இருக்கு. இந்த கெத்சமனேனால என்ன அர்த்தம்னா, ஆயில் ப்ரெஸ்ன்னு அர்த்தம். அதாவது கெத்சமனேன்ற வார்த்தையை நான் நினைக்கிறேன் மத்தேயு யூஸ் பண்ணுறாரு, ஆனால் லூக்கா யூஸ் பண்ணும்போது ஒலிவ
மலைக்கு அருகில் உள்ள கெத்சமனேன்னுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கெத்சமனே தோட்டத்தில் ஒலிவ மரங்கள் நிறையா இருக்கும். ஒலிவ மரங்கள், இந்த ஒலிவ மரம் அதுலேருந்து தான் ஆலிவ் ஆயில் எடுக்கிறாங்க. ஆலிவ் ஆயில். அப்போ இந்த ஆலிவ் ஆயில் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா, இந்த மரத்தில் வருகிற அந்த கனி இருக்குல்ல, பழம் இருக்குல்ல, அந்த பழம் அந்த விதை எல்லாத்தையும் அங்கே வந்து நசுக்குவாங்க. ப்ரெஷர் அங்கே இருக்கும். நசுக்கும் போது அதிலிருந்து ஆயில் வெளியே வருது. அதை வந்து தயாரிக்கிற இடமே கெத்சமனே தோட்டம் தான். ஒலிவ மலைக்கு அருகில் உள்ள கெத்சமனே தோட்டம். அதனால் கெத்சமனேனாலே ஆயில் ப்ரெஸ்ன்னு தான் அர்த்தமே. கிரேக்க வார்த்தையில் ஆயில் ப்ரெஸ்ன்னு அர்த்தம். இவர் ஏசு அங்கே போய் ஜெபம் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருக்கு உண்டான ப்ரெஷர் அதான் அங்கே காமிக்குது. இவருக்கு உண்டான ப்ரெஷர், இவருக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர்னா, வேர்வை சிந்துற அளவுக்கு ப்ரெஷர் இல்லை, ரத்தம் சிந்துற அளவுக்கு ப்ரெஷர். நீங்கள் கையில் வச்சு ஒலிவ கனியை நசுக்குனீங்கன்னா ஆயில் வராது, அந்த விதையை நசுக்கவே முடியாது இல்லை. ஆனால் அதுக்குன்னு ஒரு மெஷின் இருக்குது. அந்த ஒலிவ விதைகளை எல்லாம் போட்டு அது அரைச்சிங்கன்னா எந்த அளவுக்கு அரைச்சா ஆயில் வெளியே வரும், எந்த அளவுக்கு அரைச்சா ஆயில் வெளியே வரும், எண்ணெய் வெளியே வரும் இல்லை. கரும்பு சாறு குடிக்கிறோமே, கரும்பு சாப்பிட்டா நல்லா சாறு நிறையா வருமா இல்லை அடி வைக்கிறான் பாருங்க அந்த மிஷினில் இல்லை, நசுங்கிறது பார்த்துருக்கீங்களா? மிஷினில் அந்த கரும்பை உள்ளே விடும்போது சில சமயங்கள் நான் பார்த்துருக்கேன், அந்த கரும்பை உள்ளே விடும்போது டபக்குன்னு ஏறி இறங்கும் அந்த மிஷினு. உடனே அவர் என்ன பண்ணுவார், டைட் பண்ணுவார். டைட்டாக தான் ப்ரெஷர் பண்ணுறது. டைட் பண்ணால் அப்படி கொடுப்பார் பாருங்க, அப்படி நசுங்கி அந்த சாறு வெளியே வரும்ல. ஆலிவ் விதையிலேருந்து அப்போ எண்ணெய் வெளியே வரணும்னா என்ன மாதிரி நசுங்கணும், அதான் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் தான் வேர்வை வரல, ரத்தமே வெளியே வந்துருச்சு. இந்த ப்ரெஷர் வந்து சாதாரணமான ப்ரெஷர் இல்லையா, ரொம்ப ரேராம். வேர்வை ரத்தமாய் வருவது, ரத்தம் கலந்த வேர்வை வருவது ரொம்ப ரேர். யாருக்கு வரும்னா, இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு பாருங்க, அவன் கண்ணு முன்னால் மரணம் வைக்கப்பட்டிருக்கும். கண்ணு முன்னால் தூக்கு கயிறு தொங்குதுன்னா அப்போ அப்படி ப்ரெஷரில் இருப்பான் இல்லை, சாக போகிறது அப்படி எண்ணி பார்த்து ப்ரெஷர், மன வேதனை, பயம். அப்போ தான் ரத்தம் கலந்த வேர்வை வருமா வெளியே. மெடிக்கல் சயின்ஸ் அப்படி சொல்லுது. எதுக்கு சொல்ல வரேன், அவ்வளோ மோசமான அனுபவம். ப்ரெஷர், தாவீதுக்கு இருந்த ப்ரெஷர் நேரத்தில் தான் கர்த்தரை ரொம்ப அதிகமாக பேசணும், கர்த்தர்கிட்ட அதிகமாக வரணும், நம்பிக்கையை வெளிப்படுத்தணும். சில சமயங்களில் நம்ம ப்ரெஷரில் நிறையா பேசுவோம், என்ன இவ்வளோ மோசமாக இருக்கிறான், என்னை ஏமாத்திட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ண எல்லாம் சொல்லுவோம். ஆனால் இருதயத்தின் நம்பிக்கையை கடவுள் மேலே வைக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அழைத்தவர் யாரு? கர்த்தர் தான் அழைத்தார். தாவீது யாரு? தாவீத ராஜாவாக்குனது சவுலா? சவுல் ராஜாவா இருந்து சவுல் நான் வந்து தாவீது நான் உன்னை ராஜாவாக்குறேன்னா சவுலா ராஜாவாக்குனாரு? சவுல் ராஜாவாக்கல, கர்த்தர் ராஜாவாக்கி இருக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் ராஜாவாக்கி இருக்கிறாரு, சவுல் ராஜாவாக்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை தீமையாக நினைக்கிறாங்களே, சத்ருவாக நினைக்கிறாங்களே, நாசமாக போகணும்னு நினைக்கிறாங்களே, அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்களே, உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் முணுமுணுத்துக்கிட்டு ஏளனமாக பேசிகிட்டு இருக்காங்களே, அவங்களா இந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்தாங்க, இவ்வளோ தூரம் மேலே உயர்த்தி கொண்டு வந்தது அவங்களா? அப்போ நான் சொல்கிறேன், அவங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்க பேசுகிறதெல்லாம் காதில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் உள்ளத்தில் கொண்டு போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவர் கர்த்தர். பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, கர்த்தர் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் தான் நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் தான் இவ்வளோ தூரம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். யார் பேசினாலும் சரி, யார் பேசலைனாலும் சரி, இன்னைக்கு வாழை வச்சுக்கிட்டு இருக்கிறது கர்த்தர். சொல்லுங்க கர்த்தர். சத்தமாக சொல்லுங்க கர்த்தர். அவன்லாம் பேசிக்கிட்டு இருப்பான், அவன் போயிடுவான், அவன் சத்ரு. எனக்கு சத்ருவெல்லாம் கர்த்தருக்கும் சத்ரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிதான் பார்த்தார் கர்த்தர். தாவீதுக்கு யாரெல்லாம் சத்ருவோ அத்தனை பேர் கர்த்தருக்கும் சத்ரு. ஏன்னா தாவீதோட கர்த்தர் இருக்கிறாரு. சவுலா தாவீத ராஜாவாக்குனாரு இல்ல, அப்சலோமா தாவீத ராஜாவாக்குனாரு. தாவீதுடைய புள்ள அப்சலோமு. எல்லாம் தாவீதுக்கு கீழே தான். எல்லாம் சொல்லுங்க, தாவீதுக்கு கீழே தான்.
தாவீது என்ன பாவம் செஞ்சாலும், தாவீது என்ன அக்கிரமம் பண்ணாலும், தாவீது எவ்வளவு நாசமா மோசமா வாழ்ந்தாலும் கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு. என் இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது. அவனுக்கு விரோதமா எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் என்ன நினைச்சாலும் தரேன்றாருமா. கர்த்தர் சொல்றாரு, தாவீது என்ன கேட்டாலும் நான் தரேன்றாரு. அந்த மாதிரி இருதயத்தை கவர்ந்துட்டான். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் தாவீது. அதனால இந்த பேசுறவன்லாம் பேசிட்டு போயிடுவான். காத்து படப்படன்னு அடிக்கும், போயிடும். ஆமென். அதெல்லாம் ஒண்ணுமில்லாம போய் சொல்லுங்க, எல்லாம் ஒண்ணுமில்லாம போவோம். நான் நிலைத்திருப்பேன். ஏன் தெரியுமா? ஜீவனுள்ள தேவன், சதா காலங்களிலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள தேவன் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். அவர் தான் எனக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்தார். இனிமேலும் அவர் தான் என்னை உயர்த்துவார். எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க? அல்லேலூயா. அப்சலோம் எப்படி செத்தான் தெரியுமா? தாவீதை கொலை பண்ணுறதுக்கு 4 பேரோட வர்றான், கொஞ்சம் பேரோட வர்றான். அப்படி வரும்போது அப்சலோமுக்கு வந்து அப்படி முடி வந்து அப்படி சடப்பின்ன முடி அப்படி குவியலாக இருக்கும். நீங்கள் படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்லாம் படித்து பாருங்கள். அப்சலோம்னு போட்டிங்கனாலே வந்துடும். கூகுளில் கூட தேடி பாருங்கள். கர்லிங் ஹேரு, முடி வந்து குவியலாக இருக்கும். குதிரையில் வரான் தாவீதை கொள்ளலாம்னு, அப்பாவை கொள்ளலாம்னு. வரும்போது அப்படி குதிரை எப்படி போகும்? ஜம்ப் போகும்ல. போகும்போது கர்வாலி மரத்தில் முடி மாட்டிக்கிச்சு. கர்வாலி என்பது பெரிய முள்ளு மரம். முடி மாட்டிக்கிச்சு, குதிரை போயிடுச்சு. தொங்கிக்கிட்டே சத்தான். நான் சொல்கிறேன், அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் போவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். கடைசியில் பார்த்தா தாவீதினுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? அப்சலோமுக்காக துக்கம் கொண்டாடுறாரு. அடப்பாவி, நான் தான் அப்போவே சொன்னேன், உருப்படியாக என் கூட இருந்திருக்கலாமே. இல்லை, நம்முடைய இருதயம் எப்போவுமே அப்படி தான். ஆமேன். அப்சலோம் செத்தே போனான். சரி, அப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் நான் யார்? நாம் வந்து தாவீதினுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். நாம் வந்து நம்முடைய இருதயம் தாவீதினுடைய இருதயம் போல இருக்கணும். இந்த புலம்பலாம், தாவீது புலம்புற மாதிரி புலம்புறக்காக இல்லை. தாவீது கடவுள் மேல் வச்ச நம்பிக்கையை போல நாமும் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக இருக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை கடவுள் மேலே வைக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கடவுள் என் கூட இருக்கிறாரு. யார் எதிர்ப்பாக வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், யார் நடக்காதுன்னு சொன்னாலும், யார் முணுமுணுத்தாலும் முணுங்கினாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையை தாவீதிடத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அப்போ நம்ம யாரு? இன்னைக்கு நம்ம யாருன்னா நீதிமான்கள்னு பைபிள் சொல்லுது. தாவீது நீதிமான், தாவீது கடவுளுடைய பிள்ளை. நாமளும் யாரு? கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாமும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கிறோம். பைபிள் சொல்லுது நம்மளை என்ன பண்ணுவார்னு இதே சங்கீதத்தில் சொல்றாரு. தாவீது சொல்றாரு, இவன்லாம் இப்படி நினைக்கிறான், ஆனா நீர் என்ன பண்ணுவீர்னு ஒரு 12 காரியம் சொல்றாரு. என்னென்ன பண்ணுவீர் டக்குன்னு சொல்றேன். நம்மளை தாவீதை என்ன பண்ணுவாராம் கர்த்தர்? 1ஆம் வசனத்தில் சொல்லுது, நான் பாக்கியவானா இருப்பேன். இவெல்லாம் மோசமாக நினைப்பான், இவெல்லாம் நான் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான், ஆனால் நான் பாக்கியவானா இருப்பேன். சொல்லுங்க பாக்கியவான். சத்தமாக சொல்லுங்க பாக்கியவான். சொல்லுங்க பாக்கியராஜ் இருக்கிறாரு. பாக்கியவான் சொல்லுங்க. பாக்கியவான். பாக்கியவான் என்ன அர்த்தம் தெரியுமா? பாக்கியராஜ்னால என்ன அர்த்தம் தெரியுமா? 3 அர்த்தம். 1 மகிழ்ச்சி நிறைந்தவன், இதான் எபிரேய அர்த்தம். மகிழ்ச்சி நிறைந்தவன் சொல்லுங்க, மகிழ்ச்சி நிறைந்தவன். 2வது கொடுத்து வைத்தவன் சொல்லுங்க, கொடுத்து வைத்தவன். கொடுத்து வச்ச ஆளியான்றாங்கல்ல, பாக்கியவான்னு சொல்றாங்க. 3வது ரொம்ப சூப்பரான அர்த்தம், மற்றவர்களால் பொறாமைப்படத்தக்கவன். பாக்கியராஜனா அதான் அர்த்தம், பாக்கியவான்னா அதான் அர்த்தம். சொல்லுங்க, மகிழ்ச்சி நிறைந்தவன், கொடுத்து வைத்தவன், பிறரால் பொறாமைப்படத்தக்கவன். சொல்லுங்க, தலையில கை சொல்லுங்க, நான் தான் பாக்கியம், நான் மகிழ்ச்சி நிறைந்தவன். இப்படி சொல்ல முடியுமா? எவ்வளோ மோசமாக நடக்குது. சாவான், எப்போ சாவான்னு எதிர்பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர் சொல்றதுக்கு முன்னாலே சொல்றாரு, எவன் வேணாலும் என்னன்னு சொல்லட்டும், நான் மகிழ்ச்சி நிறைந்தவன். சொல்ல, நான் மகிழ்ச்சி நிறைந்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன் திட்டம் போடுற மோசமான திட்டங்களும் என்னுடைய மகிழ்ச்சியை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். சொல்ல, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதான் பவுல் சொன்னார், கர்த்தருக்குள் களி கூறுவேன், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். நான் மகிழ்ச்சி நிறைந்தவன். சொல்லுங்க, நான் மகிழ்ச்சி நிறைந்தவன்.
யார் என்கிட்ட பேசினாலும் பேசலைனாலும், யார் என்னை நேசித்தாலும் நேசிக்கலைனாலும், யார் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நான் மகிழ்ச்சி நிறைந்தவன். சொல்லுங்க, மகிழ்ச்சி நிறைந்தவன். என் மகிழ்ச்சி என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. என் மகிழ்ச்சி என் சத்துரு தீர்மானிக்க முடியாது. சத்துரு தீர்மானிக்கிறதுல என் மகிழ்ச்சி, நான் ஒரு தீர்மானிச்சு மகிழ்ச்சியா இருக்கேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார். அனாதி தேவன் என் அடைக்கலமா இருக்கிறார். அனாதியா என்றென்றைக்கும் உள்ள தேவன் சதா காலங்களிலும் என்னை ஜெயிக்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால எனக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை யாரும் திருடி போட முடியாது. இயேசு சொன்னார்ல, நான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் அந்த சந்தோஷம் நிறைவாயிருக்கவும் வந்தேன். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி யாரும் எடுக்க முடியாது. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆமென். அந்த மகிழ்ச்சி அப்படியே உள்ள குமுறிக்கிட்டே இருக்கணும். பிசாசை நீங்க வெறுப்பேற்றணும், துக்கப்படுத்தணும்னா ஒரே ஒன்று தான் பண்ணணும், சந்தோஷமாவே இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்க பிசாசுக்கு அப்படியே தாங்கவே தாங்காது. சிலருக்கெல்லாம் நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா தாங்கவே தாங்காது. ஆமா இல்லையா? கேட்பாங்க, என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க எப்பவுமே அப்படின்வாங்க. அப்படின்னாலும் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு பொறுக்க மாட்டேன்னு தெரிஞ்சு. சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கள். சத்தமாக சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கணும். எப்படி சந்தோஷமா இருக்கணும்? எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். எப்படி? கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் பாக்கியவான், மகிழ்ச்சி நிறைந்தவன். சொல்லுங்க, மகிழ்ச்சி நிறைந்தவன். நீங்க சந்தோஷப்பட சந்தோஷங்களை ஈர்ப்பீர்கள். தான் சைக்காலஜி இப்படி தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஈர்ப்பீர்கள். அதான் யோபு சொன்னாரு, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. சொல்லுங்க, நீங்க பயந்தது நேரிட்டதுன்றாருல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு காரியத்தை குறித்து பயந்தீங்கன்னா அது அப்படி நேரிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பயந்ததை ஈர்க்கிறீர்கள். உங்க பயம் காந்தம் போல ஈர்க்கிறது இரும்பை ஈர்த்துக்கிட்டே போகும். அதனால நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியான காரியங்களை ஈர்ப்பீர்கள். ஆமென். இருக்கிறீங்களா இல்லையா? மகிழ்ச்சி ஈர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படிங்க மகிழ்ச்சி ஈர்க்கிறது? மகிழ்ச்சியா இருங்க, மகிழ்ச்சி ஈர்ப்பீங்க. ஆமென். சிரிச்சீங்கன்னா சிரிப்பை ஈர்ப்பீங்க, அழுதீங்கன்னா அழுகைய ஈர்ப்பீங்க. மகிழ்ச்சி நிறைந்தவன். என் மகிழ்ச்சியை என் சத்துருக்கள் தீர்மானிக்க முடியாது. ரெண்டாவது, கொடுத்து வைத்தவன். சொல்லுங்க, கொடுத்து வைத்தவன். சத்தமா சொல்லுங்க, கொடுத்து வைத்தவன். தாவீது இப்படியும் பேசுறாரு, இப்படி பேசுறாரு, இதான் நல்லா இருக்கு, நான் பாக்கியவான்றார், கொடுத்து வைத்தவன். மூணாவது, மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க அளவுக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுகிறவன். ஆமென். ஒன்று, பாக்கியவான்னு சொல்றாரு. எல்லாம் எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம், எல்லாம் எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், நான் பாக்கியவானா இருப்பேன், கர்த்தர் நான் பாக்கியவானா. ரெண்டாவது, கர்த்தர் அவனை விடுவிப்பார்ன்றாரு. அவன் என்ன வேணாலும் செய்யட்டும், கர்த்தர் என்னை விடுவிப்பார். சொல்ல, கர்த்தர் என்னை விடுவிப்பார். நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, இந்த அதிகாரம் ஃபுல்லா இதான் இருக்குது. கர்த்தர் என்னை விடுவிப்பார். சொல்ல, கர்த்தர் என்னை விடுவிப்பார். கர்த்தர் விடுவிச்சாரா இல்லையா? கர்த்தர் விடுவிச்சாரா இல்லையா? நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு அர்த்தம் சொன்னேன்னா நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படாதுன்னு சொல்லலை. உருவாக்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு இரும்பு எடுத்து கத்தியா ரெடி பண்றது. ஆமென். இரும்பு எடுத்து கத்தியா ரெடி பண்ணவே மாட்டான்னு சொல்லலை. கத்தி ரெடி ஆகும், ஆயுதம் உருவாகும், உனக்கு விரோதமாய் நிறைய உருவாகும், ஆனால் வாய்க்காது. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உருவாகும், வாய்க்காது, அதான் அர்த்தம். உருவாகும், எழும்புவார்கள், வாய்க்காது, பாதியிலேயே எல்லாம் ஒளிஞ்சு போகும். இன்னைக்கு நான் தாவீதை ஒழிச்சு கட்டுறேன்னு அப்படியே குதிரையில ஜம்மமா வரலாம் பாருங்க, பாதி தூரம் தான் போவான்னு கர்த்தருக்கு தான் தெரியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் உருவாகும், வாய்க்கவே வாய்க்காது. ஏன்னா கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் அவனை விடுவிப்பார். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு விரோதமா என்ன எழும்புனாலும் சரி, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், நீங்க மகிழ்ச்சியா உட்காந்துருக்கு. சார் வல்லவராய படையெடுத்து வரானா சார், புறாவை சாப்பிட்டுட்டு புறாவை அடிச்சு சாப்பிட்டு தூங்குங்க, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னை விடுவிப்பார்? சொல்லுங்க, கர்த்தர் என்னை விடுவிப்பார். வர்றது வரட்டும். நான் சில சமயம் இப்படி கற்றுக்கிட்டேன். எப்படி கற்றுக்கிட்டேன்? கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போன்னு கற்றுக்கிட்டேன். கடைசியில் பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடும் எல்லாமே. சொல்லுங்கள், எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும், எதுவும் வாய்க்கவே வாய்க்காது. கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஃபர்ஸ்ட் என்னது? பாக்கியவான். ரெண்டாவது கர்த்தர் அவனை, மூணாவது கர்த்தர் அவனை பாதுகாப்பார். இதே அதிகாரத்தில் இருக்கு, கர்த்தர் அவனை பாதுகாப்பார். அப்போ அததான் திறவுகோல் வசனத்தில் சொல்லுது, இவைகள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர்னா அதுதான் திறவுகோல் வசனம். கர்த்தர் தான். கர்த்தர் என்னை பாக்கியவானா வைப்பார், கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை பாதுகாப்பார். சொல்லுங்க, பாதுகாப்பார்.
பாதுகாப்பான என்ன அர்த்தம்? வேலி அடைப்பார். உங்களுக்கு விரோதமா என்ன ஆபத்து வந்தாலும் விபத்து வந்தாலும் கர்த்தர் தூக்கி உட்கார வைப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். தீமையா எல்லாம் வஞ்சனையா பேசி ஏமாத்தி உங்களை கொண்டு போய் எங்கேயாவது சிக்க வச்சிடலாம்னு நினைப்பாங்க. கர்த்தர் பாதியிலேயே உணர்வுகளை தருவார், வெளியே கொண்டு வருவார். பாதுகாப்புன்றது அதான். ஆமென். பணத்தை கொண்டு போய் இழந்துராதபடிக்கு, நஷ்டமாயிராதபடிக்கு கர்த்தர் உங்களை ஞானத்தை கொடுத்து பாதுகாப்பார். சொல்லுங்க, பாதுகாப்பார். நமக்கு தெரியாது, கெட்ட காரியங்களுக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிறோமான்னு கர்த்தருக்கு தெரியும். நம்ம மாட்டிக்கிறோம் நமக்கே தெரியாது. எல்லாம் நல்லவங்க போலே இருக்கிறாங்க, எல்லாம் சரியானவங்க போலே தெரியுறாங்க. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் எல்லாமே நல்லது கெட்டது. கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். சொல்லுங்க, பாதுகாப்பார். மூணாவது, கர்த்தர் அவனை உயிரோடே சாட்சியாக வைப்பார். நாலாவது சொல்றாரு, கர்த்தர் அவனை உயிரோடே சாட்சியாக வைப்பார். ரெண்டு அர்த்தம். உயிரோட இருப்பீங்க, சாட்சியா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சத்துரு கண்களுக்கு முன்னால உயிரோட வைப்பார், சாட்சியாக வைப்பார். சாட்சியாக வைப்பார். எவ்வளவு சத்துருக்கள் எழும்புனாலும் நான் உயிரோட இருப்பேன், சாட்சியா இருப்பேன். சொல்ல, சாட்சியா இருப்பேன். இருதயத்தை மட்டும் கர்த்தரோட சேர்த்துக்கணும், அவ்வளோதான். கர்த்தரோடு இணைந்து வாழ்ந்தீங்கன்னா போதும். இதுதான் நடக்கும். யார் என்ன பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கவே வாய்க்காது. அஞ்சாவது, கர்த்தர் அவனை பிறருக்கு பாக்கியவானாக இருக்கும்படி செய்வார். நீங்கள் பாக்கியவானாக இருக்கிறது மட்டும் இல்லை, இதே அதிகாரத்தில் சொல்லுது, மற்றவர்களுக்கும் நீங்கள் பாக்கியவானாக இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். எனக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாயிருவேன். ஆமென். அவன் சத்துரு பார்த்துக்கிட்டே இருப்பான், என்னடா இவன் அழிஞ்சு போன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம், இவன் என்னடானா இவன் ஃப்ளரிஷ் ஆகிறான். இவன் ஃப்ளரிஷ் ஆகிறது மட்டும் இல்லை, இவன் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறானே. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். இங்கே இருக்கிற பெரியவர்கள் ஒவ்வொரு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லுங்கள், நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். இங்கே பாருங்க, சத்துரு இன்னைக்கே அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறான். கர்த்தர் காலகாலமாக உயிரோட வச்சு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக்குறார். நம்ம இந்த சத்துரு பேசுகிற பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. அவன் பார்க்குற பார்வையெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஊழியமே இல்லாமல் போயிடணும், ஆட்களே வராமல் போயிடணும், தேவ சித்தமே நிறைவேறாமல் போயிடணும்னு நினைச்சாங்க நிறைய பேர். கர்த்தர் அவங்க முன்னாலே கர்த்தர் உயர்த்துற. சொல்ல, கர்த்தர் உயர்த்துற, கர்த்தர் பெரிய ஆளாகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இருக்கிறீங்களா? நீங்கள் இல்லாமல் போயிடணும்னு நினைக்கிறவங்க முன்னால் கர்த்தர் சந்ததிகளை கொடுத்து வாழ்ந்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவன் 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 நினைக்கிறத, அவன் யோசிக்கிறத, அவன் கற்பனை பண்ணுறது, அவன் பேசுறதெல்லாம் கவனத்தை வைக்கக்கூடாது, அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லி? சிலர்லாம் அதையே காதில் வச்சுக்கிட்டு, அதுலேயே இருதயத்தில் வச்சுக்கிட்டு, அதையே யோசித்துட்டு இருப்பாங்க. என்னைக்கு நீங்கள் மேலே வர்றது? இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. அந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க, அந்த என்வைரான்மெண்ட்டை விட்டு காலி பண்ணுங்க, அந்த மைண்டை விட்டு வெளியே வாங்க, அந்த சிந்தனையை விட்டு வெளியே வாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். மற்றவங்களுக்கு பாக்கியவனா இருப்பேன். சொல்லுங்க, மற்றவங்களுக்கு பாக்கியவனா இருப்பேன். தலையில கை சொல்லுங்க, நான் மற்றவனுக்கு பாக்கியவனா, சத்துருக்களுக்கு பாக்கியவனா இருப்பேன், பிரஜாதிகளுக்கு பாக்கியவனா இருப்பேன். நான் வாழ்றது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கை தட்டி ஆமென் சொல்றீங்களா? நான் வாழ்வது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். எவ்வளவு சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் இப்படி நம்மளை ஆக்குவாராம். அடுத்து தாவீது சொல்றார், என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கப்பட மாட்டேன். என்ன சொல்றாரு பாருங்க, சத்துருவின் இஷ்டம் என் வாழ்க்கையில் நடக்காது, ஏன் இஷ்டம் தான் என் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். சத்துருவின் இஷ்டத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கப்பட மாட்டேன். கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டீர்ன்றார். சத்துருவின் இஷ்டத்துக்கு என்னை நீர் ஒப்பு கொடுக்க மாட்டீர். ஆறாவது. ஏழாவது, கர்த்தர் அவனை தாங்குவார். யார? தாவீதை கர்த்தர் தாங்குவார். எல்லாம் மோசமாக எழும்பினாலும் கர்த்தர் என்னை தாங்குவார். சொல்லுங்க, தாங்குவார். சத்தமாக சொல்லுங்க, தாங்குவார். கர்த்தர் என்னை தாங்குவார். ஏழாவது. எட்டாவது, கர்த்தர் என்னுடைய வியாதியிலிருந்து என் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். தாவீது சொல்றாரு, எனக்கு என்ன வியாதி வரணும்னு நினைக்கிறானுங்க, என் படுக்கையே எழும்ப மாட்டேன்னு நினைக்கிறாங்க. படுக்கையிலிருந்து, என் வியாதியிலிருந்து கர்த்தர் என் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். ஸ்தோத்திரம். ஆமென். அதான் சொல்றாரு, கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். என் வியாதியிலிருந்து என்னை படுக்கையிலிருந்து எழும்ப பண்ணுவார். ஒன்பதாவது, அவன் சாவதில்லை. நீதிமான் சாவதில்லை, தேவனுடைய பிள்ளை சாவதில்லை. சொல்லுங்க, சாவதில்லை. சத்துரு செத்ததுக்கு அப்புறம் தான்
தாவீது செத்தான். தாவீது சாவதில்லைன்றதை உறுதியாக சொன்னார். சத்துருக்கள் சாவதெல்லாம் தாவீது பார்த்தான். தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் படித்து பாருங்க. தாவீது உயிரோடு இருந்தான், ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்தார். உயிரோடு இருந்து சத்துருக்கள் எல்லா சத்துருக்கள் சாகிற வரைக்கும் கர்த்தர் அவனை உயிரோடு வச்சிருந்தார். இன்னொரு நடந்துச்சு, என்ன தெரியுமா? கடைசி நாட்களில் தாவீது சாக போகிற நேரத்தில் சாலமோனை ராஜாவாக்கிட்டு சாலமோனை கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு, இவன்லாம் மைண்டில் வச்சுக்கோ, ஒருத்தனையும் உயிரோட விடாதன்னு சொன்னார் தாவீது ராஜா. அடுத்து நீ தான் ராஜாவாக போகிற. தாவீதுக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, ஒரு ஆசை இருந்தது, அது நிறைவேறவே இல்லை. என்ன ஆசைன்னா, அதுக்காக கோடி கோடியான பணத்தை சேர்த்தார். என்ன ஆசை சொல்லுங்க பார்ப்போம். தெரியுமா உங்களுக்கு? தேவனுக்காக ஒரு தேவாலயத்தை கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை, கோயில் கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆரம்பத்திலேருந்தே தாவீதுக்கு உள்ளத்தில் அப்படி ஒரு ஆசை. இந்த உடன்படிக்கை பெட்டி வந்து வனாந்தரத்தில் இருக்கக்கூடாது, பாலைவனத்தில் இருக்கக்கூடாது, ஒரு பிரஜாதி வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தாவீது தன்னுடைய வீட்டில் வச்சார் இல்லையா? யோசித்துக்கிட்டே இருந்தார் தாவீது. இந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து ஒரு பெரிய தேவாலயம், பொண்ணுனால பெரிய தேவாலயத்தை கட்டி அதுக்குள்ளே இதை வச்சு நான் அழகு பார்க்கணும், கடவுளுடைய பிரசன்னத்தை, மகிமைன்னு கோடி கோடியான பணத்தை சேர்த்தாரு. பொருட்கள், இரும்பு, பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், பித்தளை, அலுமினியம் எல்லாத்தையும் சேர்த்தாரு. படித்து பாருங்கள் பைபிளில், அவ்வளவு சேர்த்தாரு. ஆனால் கர்த்தர் நீ தேவாலயத்தை எனக்காக கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டார். தாவீதுகிட்ட பேசினார், உன் கை ரத்தம் படிந்த கை, நீ தேவாலயத்தை கட்ட மாட்ட, உன் கற்ப பிறப்பு தேவாலயத்தை கட்டுவான் அப்படின்னு வாக்கு பண்ணார். யாருன்னா சாலமோன் தேவாலயத்தை கட்டுவான், அவன் எனக்கு பிரியமாக வாழ்வான், தேவாலயத்தை கட்டுவான்னு ஒன்று. தாவீது என்ன பண்ணார்னா, எல்லாம் தேவாலயத்தை கட்டுறதுக்காக என்னென்னலாம் சேர்த்து சவதரித்து வைத்தாரோ அத்தனையும் சாலமோன் கிட்ட கொடுத்து 2 விஷயத்தை சாகும்போது சொன்னார். ஒன்று, தேவாலயத்தை ஒழுங்காக கட்டிடு, அருமையாக கட்டிடு மகன்கிட்ட. அடுத்து சொன்னார், இவனெல்லாம் உயிரோட விடாத, இவனெல்லாம் சத்துருக்கள், தேவனுக்கு பகைஞர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமானவர்கள், எவனையும் உயிரோட விடாதன்னார். சாலமோன் அப்படியே செஞ்சான். 2 விஷயத்தையும் நிறைவேற்றினார். எதுக்கு சொல்லவான? அவன் சாவதில்லை. தாவீதை கர்த்தர் தீர்க்காயுசோட வச்சார். தாவீது பார்க்காத ஆக்சிடென்ட் இல்லை, தாவீது பார்க்காத இன்சிடென்ட்ஸ் இல்லை, தாவீது பார்க்காத சத்துருக்கள் இல்லை, தாவீது பார்க்காத கொலை வெறி இல்லை. சின்ன பையனா இருக்கும்போது கொலை வெறி தான் இல்லை. யோசித்து பார்க்குறீங்களா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சிங்கம் வந்தது, மரணத்தை அங்கேயே பார்த்தாள், சிங்கத்தின் வாயை கிழித்தார். ஒரு நாள் கரடி வந்தது, கரடியின் வாயை கிழித்தார். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? டக்குன்னு ஒரு சிங்கம் உள்ளே வருதுன்னா அசிங்கமாக போகும், நமக்கு ஜம்ப் ஆயிடுவோம், எங்கே ஏறுறோம் எகுறோன்னு தெரியாது. ஆமாவா இல்லையா? சிங்கம் வந்த உடனே தாவீது சிங்கத்தின் வாயை கிழித்தார், கரடியின் வாயை கிழித்தார், கோலியாத்தின் தலையை கிழித்தார். இப்படிதான் நடக்குது. மரணத்தை தாவீது நேருக்கு நேர் சந்தித்தார், கடவுள் உள்ள இருந்ததுனால. கடவுளுடைய பிள்ளைகள் எப்போதுமே எல்லாத்தையும் சந்திக்க துணிச்சல் உள்ளவர்களாக இருக்கும். அந்த துணிச்சல் யார் தரா? அது வந்து செல்ஃப் எஸ்டீம் கிடையாது. நம்மளாம் அந்த துணிச்சலை, துணிகரத்தை வர வைப்பதில்லை. நமக்குள்ள இருக்கிற தேவன், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். தாவீதுக்குள்ள அந்த ஆவியானவர் தங்கியிருந்தார், அந்த அபிஷேகம் தங்கியிருந்தது, அந்த பிரசன்னம் தங்கியிருந்தது. கடவுளோட தன்னுடைய வாழ்க்கை தாவீது இணைத்து கொண்டதுனால சத்துருக்களை வந்து அவர் எதிர்கொள்வதற்கு ஒரு விதமான துணிச்சல், தைரியம் வந்தது. இருக்கிறீங்களா இல்லையா? சில சமயம் நமக்கு மனுஷர்கள் சத்துருக்களாக இருக்க மாட்டாங்க, பிரச்சனைகள் சத்துருக்களாக இருக்கும், சில காரியங்கள் சத்துருக்களாக இருக்கும். கடன், வியாதி, சூழ்நிலைகள், சவால்கள், சந்தர்ப்பங்கள், இதெல்லாம் சத்துருக்களாக இருக்கும். இதெல்லாம் எதிர்கொள்ள துணிச்சலை யார் தர்றா? கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால வந்துருமா? வராது. ஆவியானவர்கள் நமக்கு வருகிறது. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். பவுல் சொன்னார், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவர். நம்ம இருதயம் இந்த ஆவியானவரால் நிரம்பி இருந்தா, தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருந்தா, எல்லாம் ஆட்டோமேட்டிக். சொல்லுங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக். எல்லாம் ஆட்டோமேட்டிக். கனம் வரும், மகிமை வரும், பணம் வரும், உயர்வு வரும்,
அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தர் உயர்த்துவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்துவார். ஆமென். சத்துரு பேசுறதெல்லாம் பெருசாக காதில் வச்சுக்காதீங்க. சத்துரு பண்ணுற பிளான் எல்லாம் பெருசாக காதில் வைக்காதீங்க. அவங்க முன்னாலேயே கர்த்தர் உயர்த்துவார். சொல்லுங்க, அவங்க முன்னாலேயே உயர்த்துவார். நான் 2 காரியம் டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். அவன் சாவதில்லை, 9வது பாயிண்ட். 10வது பாயிண்ட், அவன் பேர் அழிந்து போவதில்லை. சொல்லுங்க, அழிந்து போவதில்லை. பேர் அழிந்து போவதில்லை. அழிந்து போகாத சில பேர்கள் சொல்லுங்க பார்ப்போம். அழிந்தே போகாத சில பேர்கள் சொல்லுங்க. ஆபிரகாம் என்கிற பேர் அழிந்தே போல இல்ல, இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? சாராள் என்கிற பேர் அழிந்தே போல. ஆபேல் என்கிற பேர் தாவீது, சாலமோன், இதெல்லாம் பேர் அழிந்து போகவே இல்லை. தாவீதுடைய பேர் அழிஞ்சு போகணும்னு நினைச்சாங்க கூட இருந்த ஆட்களை. தாவீதுடைய பேர் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் எழுதி வச்சார். எல்லாம் தாவீதின் வம்சமா இருக்கணும்டான்னு எழுதி வச்சார். மத்தேயு 1 சொல்லுது, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசுன்னு எழுதினார். பேர் அழிந்து போ. சொல்லுங்க, பேர் அழிந்து போகாது. எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் பேர் அழிஞ்சு போயிருக்கா? இல்லை பாருங்க. ஆமென். கலைஞர், கருணாநிதி பேர் அழிந்து போல இல்லை, அவங்க கூட இப்போ தான். ஆனால் எடுத்து பின்னால் எடுத்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி. அண்ணா இல்லை, பெரியார், வேற இன்னும் கொஞ்சம் பின்னால் காந்தி, சில பேர்லாம் அழிந்து. நிறைய பேர் வாழ்ந்தாங்க. மொத்தமே 10 பேர் தான் வாழ்ந்தாங்களா உலகத்தில்? இல்லை, கோடிக்கணக்கான பேர். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? அதுதான் ஆண்டு சொல்றாரு. விக்கி சிரிகிற விக்னேஷ்ன்ற பேர் அழிந்து போகாதபடிக்கு பைபிள் சொல்லுது. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, ஆனா மக்களின் மனதில் நிற்க வைக்கிறாரு. அதான் பேர் அழிந்து போகாது இருப்பது. அப்படியா? கரெக்டா சொல்றீங்க. மக்களின் மனதில் நிற்க வைக்கிற வாழ்க்கை. சொல்லுங்க, மக்களுடைய மனதில் நிற்க வைக்கிற வாழ்க்கை. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி வைப்பாரு? மக்கள் மனதில் நிற்க வைப்பார். மக்கள் மனதில் ஏற்றி விடுவார். அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லான வாழ்க்கையா இருக்கும். சொல்லுங்க, ஆமென். தீர்க்க தரிசனமா சொல்றேன். என் வாழ்க்கையை பத்தி நான் அப்படி பேசுறேன். என் வாழ்க்கை மக்களின் மனதில் நிற்கிற வாழ்க்கையா இருக்கும். மக்களுக்குள்ள ஒரு இம்பாக்டை, மக்களுக்குள்ள ஒரு ரீக்ரியேஷனை கொண்டு வர்ற வாழ்க்கையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் 2, 1, 11வது, அவன் எதிர்மறையான சூழ்நிலையினால் அடக்கி ஆளப்படுவதில்லை. எதிர்மறையான சூழ்நிலையினால் அவன் அடக்கி ஆளப்படுவதில்லை. அவன் எல்லாத்தையும் ஆளுகை செய்வான். ஆமென். 12, அவன் நித்தியமாய் அழிவில்லாத ஜீவனை உடையவனாய் இருப்பான். நித்தியமாய் அழிவில்லாத ஒரு ஜீவனை கர்த்தர் அவனுக்கு தருவார். தாவீது இப்படிதான் பேசினாரு. அதாவது ஒரு பக்கம் எல்லாம் புலம்புனாரு, கவலைப்பட்டாரு, கண்ணீர் வடிச்சாரு, எல்லா ஏளனத்தையும் சொன்னாரு, இழிவையும் சொன்னாரு. ஆண்டவரே, அவன் அப்படி பண்றான், இப்படி பண்றான், எல்லாம் மோசமா நடக்குது ஆண்டவரே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உயிரோடு இருக்கிற ஆண்டவரேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாரு. இந்த 12 காரியத்தை சொல்றாரு. நான் பாக்கியவானா இருப்பேன், நான் சாக மாட்டேன், என் படுக்கை மாறும், அவங்க கண்களுக்கு முன்னாலே என் பேர் அழிந்து போகாது, என்னை தாங்குவீர், என்னை உயர்த்துவீர், நான் நித்திய அழிவில்லாத ஜீவனை உடையவனா இருப்பேன். சத்துருக்கள் போடுற அந்த நெகட்டிவ் என்வைரன்மெண்ட் என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்படி பேசினாரு. சங்கீதம் 41 இதுதான் சொல்லுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்த வாரத்தில் இதுல இருந்து சில காரியங்களை உங்களோட பேச போறேன். நிறைய பிரின்சிபிள் உள்ள இருக்குது. ஒரு சங்கீதத்தை படிக்கும்போது இப்படிப்பட்ட விதத்தில் படிக்கணும். பேக்ரவுண்டோட இணைச்சு படிக்கும்போது நல்ல ரியாலிட்டி என்னன்னு நமக்கு தெரிய வரும். உங்களை என்னையும் கர்த்தர் இப்படி தான் ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள அப்படி தான் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், நெகட்டிவான காரியங்கள் மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நெகட்டிவான காரியங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருந்து கொண்டே இருக்கும். நெகட்டிவ் இருக்கும், வியாதி இருக்கும், வலி இருக்கும், சத்துரு இருப்பான், அவமானப்படுத்துறவன் இருப்பான், ஏளனம் பண்றவன் இருப்பான். நமக்கு சரின்னு படாது, அவனுக்கு சரின்னு படாது, அவனுக்கு கெட்டதுன்னு படாது, நமக்கு நல்லதுன்னு படாது, அவனுக்கு கெட்டதுன்னு படாது. எல்லாரும் நம்மளை போலயே இருக்க மாட்டாங்க. ஊரெல்லாம் அப்படிதான் இருக்கும். நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன நெகட்டிவ் இருக்குதோ அது இல்லை. நீங்களும் நானும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கடைசி வசனம். சதா காலங்களிலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ள தேவன் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவன், இஸ்ரவேலின் கர்த்தர் ஸ்தோத்தரி. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஏன்னா அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா உருவாக்கினவர் என்னோடு கூட இருக்கார். தாயின் கர்ப்பத்திலே செத்து போயிருக்கணும்,
ஆனால் கர்த்தர் என்னை இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ அழிவு, எவ்வளோ பஞ்சம், எவ்வளோ போராட்டம், நாசம், மோசங்களில் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இல்லாமல் போகணும்னு நினச்சோம்னா இல்லாமல் போயிட்டான். ஆனால் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்போ கர்த்தர் நம்ம மேலே ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். எவன்லாம் நினச்சானோ அவன்லாம் அழிஞ்சு போவான். நான் உயிரோடு இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், மகிழ்ச்சி நிறைந்தவனாக இருப்பேன், பொறாமைப்படத்தக்கவனாக இருப்பேன், நான் நல்லா இருப்பேன். சொல்கிறீங்களா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. இது வரைக்கும் நானா எல்லாத்தையும் பண்ணிட்டு வரேன்? நான் பண்ணல, கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு வராரு. கர்த்தர் தான் உயர்த்திட்டு வராரு. கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். கர்த்தர் பணத்தை கொண்டு வருவார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். இதுவரை தாங்கினவர் இனிமேலும் தாங்குவார். என் கைபலன் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். இயேசுவை மரியாளுடைய கர்ப்பத்தில் கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தாரு. மரியாளும் யோசேப்பும் பிள்ளை பெறல. யோசேப்பு புருஷனா நடிச்சாரு. மரியாளுக்குள்ள வித்தை விதைச்சவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானுடைய நிழலிட்டு தானே இயேசு பிறந்தாரு இல்லையா? இயேசு பிறந்தாரு பாருங்க. பிறந்த உடனே பிலாத்து அங்கேருந்து ஏறுவதெல்லாம் என்ன அறிவிச்சாங்க? குழந்தைகளை எல்லாம் சாகடிக்கணும்னு அறிவிச்சாங்க. ஆமாவா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், யோசேப்புக்கு பிறந்திருந்தா அந்த பிள்ளையை சாகடிச்சிடலாம், ஈஸி. ஆனால் தேவனுக்கு பிறந்த பிள்ளையை யாருமே சாகடிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அந்த பிள்ளை தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க, இயேசு தேவனுடைய பிள்ளை. அப்போ நம்மளை பற்றி பைபிள் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. நம்ம யாரு? கடவுளுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, நான் கடவுளுடைய பிள்ளை. என் பிள்ளைகள்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். என் மனைவி கடவுளுடைய, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் கடவுளுடைய பிள்ளைகள். இது உள் வாங்கிக்கிங்க. உங்களை ஒருவனும் தொட முடியாது. உங்க வாழ்க்கை ஒருவரால் அழிக்க முடியாது. இயேசுவை அழிக்கலான்னு நினைச்சு எத்தனையோ குழந்தைகளை அழிச்சாங்க. ஆனா இயேசுவை மட்டும் அழிக்க முடியல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். நான் என்ன கேட்கிறேன், இயேசுவை சாகடிக்காம பாதுகாத்துக்கிட்டது மரியாளும் யோசேப்புமா? மரியாளாலையும் யோசேப்பாலையும் இந்த இயேசுவை பாதுகாக்க முடியவே முடியாது. ஆமாவா இல்லையா? அப்படியெல்லாம் பாதுகாக்க முடியாது. பைபிள் சொல்லுது, குழந்தை பெற்றெடுத்த உடனே யோசேப்பு மரியாளையும் தூதன் வழி நடத்தி கொண்டு போனான். யாரு? தூதன். தூதன் சொன்னா, நான் சொல்ற இடத்துல ஒளிஞ்சிருங்க, நான் சொல்ற இடத்துல உட்கார்ந்துருங்க, நான் சொல்ற இடத்துல இருங்க, நான் சொல்ற வரைக்கும் வெளியேறாதீங்க. லூக்கால படிச்சு பாருங்க. நான் சொல்ற வரைக்கும் வெளியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிள்ளை இவர்களுடையது அல்ல. இந்த பிள்ளையை தேவன் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய வேலை தேவனுடைய வேலை. உங்களை பாதுகாக்க வேண்டிய வேலை தேவனுடைய வேலை. உங்கள் மூலமா சில காரியங்களை நிறைவேற்றணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை செய்ய வேண்டிய வேலை கர்த்தருடைய வேலை. அவர் அதை செய்து முடிப்பார். நீங்க ரொம்ப பெருசா யாரையும் பாதுகாத்துற முடியாது. நீங்க நினைக்கிறீங்களா, இத்தனை வருஷமா என் பிள்ளைகள் நான் தான் பாதுகாத்து கொண்டு வந்து? இல்லைங்க, நீங்க பாதுகாக்கல, கர்த்தர் இந்த பிள்ளையை பாதுகாத்திருக்கிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். எதுக்கு தெரியுமா? சில அசைன்மெண்ட்ஸ் நம் மூலமா நிறைவேற்ற முடியாது. அது மட்டும் இல்ல, எத்தனையோ முறை இயேசுவை சாகடிச்சிடலான்னு பார்த்தாங்க. 2-3 எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இந்த தேவாலயத்தின் உப்பிரிகை நின்று தள்ளி விட்டுலாம் நினைச்சான் பிசாசு. தாள குதியும். அப்பொழுது தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். உடனே நம்மளாம் தான் டம்முன்னு குதிச்சிருப்போம். இயேசு குதிக்கவே இல்லை. பிசாசு அப்படி இவரை குதிக்க வச்சு இவரை சாகடிச்சிடலான்னு பார்த்தான். ஆனால் ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்ததுனால அவர் சொன்னார், இங்கே குதிக்காத ராஜா, அமைதலா இரு அப்படின்னாரு. ஆமாவா இல்லையா? அங்கே தப்பிச்சாரு. ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த பரிசேயர்கள், வேதபாரர்கள். அங்கிருந்து தலை குப்புற தள்ளி விட்டுலான்னு நினைச்சாங்க. இயேசு அங்கே மறைந்து போனார்ன்னு இருக்கும். கர்த்தர் அவரை பாதுகாத்தார். இப்படி எல்லாம் சத்துருக்கள் இவரை சாகடிக்கணும். இன்னொரு இடத்துல நடுக்கடல்ல 13 பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. காற்றும் கடலும் கொந்தளிக்குது. அப்படியே கப்பலை திருப்பி விட்டுலாம் 13 பேர் செத்து போயிடுவாங்க. இவரும் செத்துருவாரு, இவருடைய மிஷனும் செத்து போகும்னு நினைச்சா பிசாசு. ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டி காப்பாத்தினார் இல்லையா? எல்லா சத்துருக்களுடைய வஞ்சகமான காரியங்களுக்கும் பாதுகாத்தார். சிலுவையில மட்டும் இவர் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? ஒவ்வொருடைய பிறப்பும் ஒவ்வொருடைய மரணமும் எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்திருக்கிறார். அதுக்கு இடையில எந்த நாச மோசங்களும் நம்முடைய வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்லி எல்லாரும் எழுப்பி நிற்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தாவீதுனுடைய இந்த சங்கீதத்தில் தாவீதுனுடைய விசுவாசத்தை எடுத்துக்கொள்வோம். தாவீது கர்த்தரை போற்றுவதை எடுத்துக்கொள்வோம்.
தாவீது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் இருதயங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். 12 காரியம் சொன்னேன், அதை மைண்டில் கொண்டு வாங்க. கர்த்தர் என்னை தாங்குவார், கர்த்தர் என்னை நடத்துவார். இந்த 2 நாள் தான் இருக்குது இந்த மார்ச் மாதம் முடிகிறதுக்கு. இந்த 2 நாளுக்குள்ளார கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை சரி கட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஜோமனு. சில காரியங்களை கர்த்தர் சரி கட்டுவார். யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க, யாரையும் பார்த்து கேலியா நினைக்காதீங்க, யாரையும் குறைச்சலாம் மதிப்பிடாதீங்க. உங்களை பார்த்து யாரெல்லாம் குறைச்சலாம் மதிப்பிடுறாங்களோ அவங்க முன்னால கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஷாக்கால ராபோ தியாராபா லாபா ராபா லாபா லாபா. நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சிக்காம மக்களையும் மற்றவங்களையும் விட்டு விலகி போறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு கிறிஸ்தவங்களா வாழ்றாங்களே ஒழிய இந்த சத்தியத்தில் வாழ்றதில்லை. எல்லாரையும் கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். சொல்லுங்க, திரும்ப கொண்டு வருவார். ஷேகாபா லாபா ராபா. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் ஏதாவது இப்படிப்பட்ட மோசமான அனுபவம் இருந்தா அந்த மோசமான அனுபவத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி பாருங்க. பைபிள் சொல்லுது, நான் என் தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனக்கு முன்பாக இருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீதான் சொன்னான், என் வலது பட்சத்தில் அவர் நிழலாய் இருக்கிறார். ஷாபா பாபா பா ரீகாபா லாபா ராபா லாபா ராபா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எவ்வளவு நாசம் மோசங்கள் என் வாழ்க்கையை சுற்றி இருந்தாலும், எவ்வளவு மனிதர்கள் மோசமா என சிந்தித்தாலும், ஆனா என்ன உயர்த்துகிறவர் நீர். கை தட்டி சொல்லுங்க, என்ன உயர்த்துகிறவர் நீர், என் தேவைகளை சந்திக்கிறவர் நீர். இவனுக்கெல்லாம் இது நடக்குமா? இவனுக்கெல்லாம் ஒரு திருமணம் நடக்குமா? இந்த பையனுக்கெல்லாம் ஒரு வாழ்வு வருமா? இவன்லாம் எப்படி உயர முடியும்னு சாத்தானும் பின்னால் இருக்கிற அவனுடைய ஜனங்களும் 1000 யோசனை பேசுவாங்க. அவங்க முன்னாலேயே கர்த்தர் உயர்த்துவார். ஷாபா பாபா பாபா. முன்னாலே கர்த்தர் உயர்த்துவார். சொன்னவெல்லாம் அழிஞ்சு போயிட்டான். தாவீதை கர்த்தர் சதா காலங்களில் உயிரோட வைத்தார். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். கைகளை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஷீகாபா லாபா ராபா லாபா.